ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கோவக்காய் குழம்பு செஞ்சோம். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாமே. அதில் செக் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. கோவக்காய் நான் வெட்டுறேன்ல அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அதில் தலையும் வாலையும் வெட்டிட்டு 2 சைடு கோடு போட்டு வெட்டிட்டு எண்ணெயில் போட்டு வதக்குனிங்கன்னா உள்ளே அப்போ நல்லா வெந்து வரும். நான் எப்போவுமே பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயமும் சேர்த்திக்குவேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் எப்போவுமே சின்ன வெங்காயமும் நம்ம குழம்புல இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணணும். நான் கோவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்தேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். அதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு கோவக்காவையும் போட்டு நல்லா வதங்கணுன்னா அதுக்கு உப்பு போட்டுக்கணும். மூடி போட்டு ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 to 10 minutes நல்லா விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அப்போ நீங்கள் கோவக்காவை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் நான் கட் பண்ணல ஸ்மால் ஆனியன், அதுவும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்மால் ஆனியன் மீதி இருந்தது, அதனால் அதுவும் கொஞ்சம் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் கிரேவி வரத்துக்காக. எப்போவுமே நான் ஒரு ரெசிபி மனசில் வந்துச்சுன்னா எனக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்ச கோவக்காய் குழம்பு என்னோடய ஹஸ்பண்டோட ஐடியா தான். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அரைச்சா ரெடி ஆகிடும். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சா, அதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே வானலில் இப்போது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததில்ல அதை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சிம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே ஆயில் கொஞ்சம் சேர்த்தி ஃப்ரை பண்ணுவார். அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரியும் நல்லா வதங்குற மாதிரியும் ஃபீல் பண்ணுவார். அதனால கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க எப்பயும் போல். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் எப்போவுமே ஆட் பண்ணிக்குவேன். க்ரீன் சில்லி எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே க்ரீனாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திட்டு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளியும் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அதோடு தேங்காய், நிலக்கடலை அதுவும் கொஞ்சம் போட்டு கசகசாவோ அப்புறம் வரமிளகாய் இதுவும் போட்டு நான் நல்லா வதக்கி பேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இல்லையா, அந்த பேஸ்ட்டுக்காக இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே சைட் பை சைட் நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். என்னென்ன நான் போடுறேன்னா 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, நான் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் வரமிளகாய் தூள், இது காஷ்மீரி மிளகாய் தூள், இது 1 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சள், எப்போவுமே மஞ்சள் நான் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிப்பேன். 1 ஸ்பூன் யூஸ் பண்ணேன். நீங்கள் எப்போவுமே மஞ்சள் எல்லாருமே கம்மியாக தான் போடுவாங்க. நீங்கள் மஞ்சள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன். அதுவும் கன்சிஸ்டன்சி திக் பண்ணுறதுக்கு தான் மல்லித்தூளும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல கசகசா போடணும்னு சொல்லிட்டு அதை போட்டு நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எப்போவுமே அரைக்கணும். ஆறாமல் அரைச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு திக் பேஸ்ட் மாதிரி, ரொம்ப லிக்விடாகவும் அரைச்சிடாதீங்க. அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருந்ததில் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கியிருந்தோம்ல அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யலாம். உப்பு பொறுத்தவரை நான் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் தூளுப்பு யூஸ் பண்ணால் எனக்கு வந்து அந்த அளவே தெரிய மாட்டேங்குது. 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன், 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஒரு கிரேவி எடுத்தோன்னா 3 ஸ்பூன் அட்லீஸ்ட்டு தூளுப்பாக இருந்து தேவைப்படுது. அதனால் மேக்ஸிமம் கல்லுப்பு வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணால் எனக்கு போதும். அதுக்கப்புறம் புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி ஆட் பண்ணுறது வந்து சில பேருக்கு புளிப்பாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம். அவங்களோட ஆப்ஷன் தான். சால்ட்டை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும். 15 to 20 minutes. எப்போவுமே நான் சிம்மில் வச்சுட்டு மற்ற எல்லா வேலையும் சைடில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். நீங்கள் 15 minutes சிம்மில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோகோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் இந்த டேஸ்ட் வந்துட்டு நான் டேஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. செமையாக இருந்துச்சு ஆக்சுவலி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி தோசையோடு வச்சு தான் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக.